என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது என் யூடியூப் சேனலில் முதல் முறையாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேஸ் லெவல் வேரியண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து டாப் வேரியன்ட் மிட் வேரியன்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக என் யூடியூப் சேனலில் முதல் முறையாக ஒரு பேஸ் லெவல் வேரியன்ட். என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திராலேருந்து ஒரு சிங்கம், ஒரு மாசான ஒரு ரகடான ஒரு எஸ்யூவி. இவங்க வச்சிருக்கிறது எல்லாமே எஸ்யூவி தான், எல்லாமே ரகடாக தான் இருக்கும் மோஸ்டா. ஆனால் இந்த இன்னுமே ரகடாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சி போன ஒரு கார். இந்த பேரை சொன்னாலே கெத்தா இருக்கும்ல, மகேந்திரா ஸ்கார்பியோ. இதோட பேஸ் லெவல் எஸ் வேரியன்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொடுத்துருப்பேன், என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் ரிவ்யூ கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். எம்எம் மோட்டார்ஸ் மகேந்திரா ஷோரூம் ஐயப்பன் தாங்கல் சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு. எந்த கார் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போனனாலும் ஷோரூம் வர கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்கு ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் யூடியூப்பில் வந்து ஒரு போல் ஒன்று போட்டேங்க, இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் பேஸ் வேரியன்ட் போடலாமா வேண்டாமா, எஸ் ஆர் நோன்னு. மெஜாரிட்டி பேர் வந்து எஸ்ன்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கீங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்த காருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. அதனால இந்த வீடியோ உங்களுக்காக. எஸ், ஃபர்ஸ்ட் எப்பயும் போல இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி பானட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹைட்ராலிக் செட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஸ்கார்பியோ என்ன குறை வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் செட்ஸ் கொடுக்கல, ஆனால் இதில் கொடுத்துருக்கானுங்க. ஸ்கார்பியோ கிளாசிக், அதுவும் பேஸ் லெவல் எஸ் வேரியன்ட்ல வேற லெவலுங்க, வேற லெவல். எனக்கு வந்து இந்த 2024 அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி இருந்துதான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஸ்கார்பியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறேன். என்ன வேரியன்ட் வேணுமா சொல்லுங்க, இன்னும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துறாங்க. அடைச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் சொல்லும் போது காட்டியிருப்பேன் உங்களுக்கு அந்த ஏர்வெண்ட் ஒரு ஃபீல்டில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு. அது வந்து ஏர்வெண்ட் கிடையாதுங்க, இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதான் இந்த காரோட மேசிவ் ஸ்கார்பியோ கிளாசிக்கோட இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. டீசல் இன்ஜின், ஹெம்மாக் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டருங்க. அண்ட் 2.2 லிட்டர்ஸ் இன்ஜின்கான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 2184 சிசிக்கான இன்ஜின் கொடுத்துட்றாங்க. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 130 பிஹெச்பி பவர். அண்ட் டார்க் வந்து 300 Nm 300 Nm டார்க் வந்து இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கில் கொடுத்துறாங்க. இந்த கார் பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இதோட ஃப்ரண்ட் போர்ஷனில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பேஸ் வேரியன்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் இதான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, ஹைட்ராலிக் செட்ஸ் வேற லெவல். இந்த ஸ்கார்பியோ மகேந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக்கோட எஸ் வேரியன்ட்டுக்கான ஃப்ரண்ட் போர்ஷனுங்க. இந்த வீடியோ வந்து நான் எஸ் வேரியன்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற மட்டும் சொல்றேன். இது பேஸ் லெவல் வேரியன்ட். அண்ட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே வேரியன்ட் தான், எஸ் அப்புறம் S11. ஸோ இந்த 2 வேரியன்ட் தான் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் எல்லாம் வந்து சும்மா இந்த பிளாக்ல தாங்க போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாப் வேரியன்ட் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குரோம்ல வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பிளாக் அவுட்ல தான் கொடுத்துருக்காங்க. இங்க மகேந்திரா நியூ மகேந்திராக்கான லோகோ எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ல ஒரு பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏர்வெண்ட் வந்துடும், இங்க ஃபுல்லா ஏர்வெண்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ், ஐபீம் லோபீம் எல்லாமே ஹாலஜன் தான். ஃபாக் லேம்ப் உங்களுக்கு இந்த வேரியன்ட்ல வருது, ஆனால் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபாக் லேம்ப்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா ஆக்சசரிஸ் வேணா ஃபாக் லேம்பா போட்டுக்கலாம். அதான் நல்லா ரகர்டா இருக்கு. என்னதான் கொடுத்தாலும் ஃபுல்லா பிளாக்ல ஃபினிஷ் பண்ணும். இதுவே ஒரு டியூவல் டோன் மாதிரி ஒரு ரகர்டான ஒரு சூப்பராக தான் இருக்கு, செம்மையா இருக்குல்ல. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஏர்வெண்ட் கிடையாது, ஒரு டிசைன் லாங்குவேஜ் மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பானட் தூக்கும் போது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், பானட் காட்டும் போது இது வந்து இந்த ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஏர்வெண்ட்டாக தான் ஒரு டிசைன் லாங்குவேஜை தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏர்வெண்ட் கிடையாது. லுக்குக்காக ஒரு அப்பியரன்ஸ் அந்த ரகர்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தோம். ஏன்னா இது வந்து இது ஸ்கார்பியோ என்னன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. உங்களுக்கு கிளாசிக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கு போயிடலாம். இது கொஞ்சம் ரகர்டு எஸ்யூவி தானே, அதனால இதுக்கு வந்திருக்கோம் நம்ம கிளாசிக். ஸோ அப்படியே நான் அதோட ஃப்ரண்ட் அவ்வளோதான். அங்கே ஃப்ரண்ட்ல இந்த மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்கிற பேஸ் வேரியன்ட்ல. நான் அப்படியே சைடு வந்தேன்னா, ஸோ இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோட டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 235/65 or 17 inches டயர் கொடுத்துறாங்க பேஸ் வேரியன்ட்லேருந்து. சூப்பர். என்னன்னா உங்களுக்கு அலை வீல்ஸ் வரையாது, நார்மல் ஸ்டீல் வீல்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அலை வந்து அசால்ட்டாக மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு 17 inches சேம் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலை மட்டும் போட்டால் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே மகேந்திராக்கான லோகோமே வந்து ஃபுல்லாக பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளாக. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்குங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு
ஒரு பிளாஸ்டிக்கில் தான் ஃபுல்லாக கார் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஆனால் அங்கேயுமே வந்து ஒரு ஸ்கார்பியோக்கான ஃபினிஷ்மே அந்த நேம் பேட்சுமே கொடுத்துட்றாங்க. அதுவுமே சுற்றி அந்த பேக் டோர் வரைக்கும் போகுது. இதுவுமே பார்க்க திடீர்னு சடனாக பார்க்க உங்களுக்கு டியூல் டோன் மாதிரியே தெரியுது. இந்த ஃபினிஷ்மே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு சைட் பிரசன்ட் சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன், இப்பவும் நான் சொல்கிறேன், செம்மையாகவே இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபினிஷ் மாதிரி கொடுத்துட்றாங்க, சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டிசைன் பேட்டர்னில் பிளாக்ல கொடுத்துறாங்க. இங்கே தான் ஃபெண்டர்ஸில் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர்பிஎம் வந்து உங்களுக்கு மேனுவல் மோட்டர் ஓவர்பிஎம் தாங்க கொடுத்துருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர்பிஎம் தான், உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ஓவர்பிஎம்லாம் இருக்குது அது பேஸ் வேரியண்ட்டில். ஆனால் ஒரு கிளாசி பிளாக்ல சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கலர் பேட்டர்ன் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஓவர்பிஎம்மை பொறுத்த வரைக்கும். இங்கே இருக்குல்ல, இதே நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோ பேசஞ்சர் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு அந்த இன்ஜினோட நேமுக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. எம்ஹாக் டீசல் இன்ஜின், அங்கே ஒரு இதுமே ஈகிள் பீக்குமே சூப்பராகவே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு இன்ஜின் நேம் கொடுத்துருக்காங்க. அங்கே இண்டிகேட்டர்ஸுமே வந்துடும். கோ பேசஞ்சர் சைட் இன்ஜின் நேம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் டீசல் இன்ஜின், மகேந்திரா ஒரு டீசல் இன்ஜின்னாலே வந்து எம்ஹாக் டீசல் இன்ஜின் தான் கொடுப்பாங்க. காரோட லென்த்து விருத்து ஹைட்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4456 mm, விருத்து வந்து 1820 mm, ஹைட் வந்து 1995 mm, வீல் பேஸ் 2680 mm. அதாவது இந்த வீலிருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2680 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 209, கிட்டத்தட்ட 210, ரவுண்டாக சொல்லணும்னா 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஹைட்டாக இருக்குது இது ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு. இது வந்து பேஸ் வேரியன்ட்டு. ஸோ பேஸ் லெவல் எஸ் வேரியன்ட்னால உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டுமே கிடையாது இந்த காரில். ஃபுட் ரெஸ்ட்மே நீ வந்து ஆக்சசரிஸாக தான் போடணும். S11லேருந்து ஃபுட் ரெஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். மேபி S9 இருந்துச்சுன்னா S9லேருந்து ஃபுட் ரெஸ்ட் வரும். இப்போ S11லேருந்து தான் ஃபுட் ரெஸ்ட் வருது. அதனால் என்ன ஹைட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு என்னன்னா, இது பேஸ் வேரியன்ட்னால உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து காரோட கலரில் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏ பில்லர் பி பில்லருமே. இங்கே இதுக்கு மேலே இருக்கிற வேரியன்ட் போனீங்கன்னா இங்கெல்லாம் இந்த கிளாசி பிளாக் அந்த டியூல் டோன் மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருவாங்க, பிளாக் அவுட் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே கார் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் கிடையாது, நார்மல் கீஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாக்ல தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக்ல தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 4 டோர்லுமே சூப்பராகவே இருக்கு. அவ்வளோதாங்க இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன். இங்கெல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க, நல்லா ரகடாக இருக்கணும்னு. இங்கே ஸ்கார்பியோக்கான பேட்சிங் உங்களுக்கு நான் க்ளோஸ் அப் டயர் பிரச்சனை சொல்லும் போது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். கிளாசி பிளாக்ல ஒரு ஸ்கார்பியோக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. அதை நான் டயர் பிரச்சனை சொல்லும் போது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஃபுல்லாக கார் சுற்றி போகுதுங்க இந்த கிளைடிங்கு, சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதான் சைட் ப்ரெசன்ஸ். நான் அப்படியே பேக் வந்தேன்னா ஸ்கார்பியோ கிளாசிக் எஸ்ஸோட பேஸ் வேரியண்ட்டோட பேக் ப்ரெசன்ஸுங்க. பேக் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு வந்து நார்மலாக தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த இது வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிளாசி பிளாக்ல ஒரு மகேந்திராக்கான லோகோ கொடுத்துட்றாங்க. மேபி குரோமில் வரும். நீங்கள் டாப் வேரியண்ட் ஏதாவது போனீங்கன்னா. ரிவர்ஸ் கேமரா வராதுங்க, ரிவர்ஸ் கேமராக்கான மவுண்ட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஆக்சசரிஸாக ரிவர்ஸ் கேமரா போட்டுக்கலாம். இந்த டோர் ஹேண்டில்ஸுமே வந்து கீ வச்சுட்டு ஓப்பன் பண்ணும், பிளாக்ல தான் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பிளாக்ல தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது பேஸ் வேரியன்ட்லேருந்து, சூப்பர். இதுவுமே வந்து மேலே ஏறுறதுக்கான ஃபுட் ரெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கீழே ஒரு ஃபுட் ரெஸ்ட் வரும் இந்த இடத்துல. அது வந்துமே வந்து நீங்கள் வந்து ஆக்சசரிஸாக தான் அந்த பேஸ் வேரியண்ட்ல போடணும். ஸ்கார்பியோ கிளாசிக் எஸ்ஸுக்கான பேட்சிங், அந்த வேரியண்ட்டுக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கார்பியோ என்ன வந்துருச்சுல, அதனால வந்து இதை வந்து கிளாசிக்னு நேம் மாற்றிட்டாங்க. மற்றபடி இது நார்மல் ஸ்கார்பியோ ஃபர்ஸ்ட் இருந்தது. டிஃபாகர் லைன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்பு, ரூஃப் நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸுமே வராது. மேலே ஷார்பின் ஆண்டனாவுமே கிடையாதுங்க. அப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் லைட்டு, ஆனால் வந்து ஹாலஜனில் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணுறாங்க. எல்லாமே ஹாலஜன் தான், ரிவர்ஸ் லைட் எல்லாமே ஹாலஜன் தான். அவங்க ஸ்கார்பியோக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகி அவங்களோட சிக்னேச்சர் லைட்டு கொடுத்துட்றாங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்னால ஒரு ரிஃப்ளெக்டாஸாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர இங்கே உங்களுக்கு வந்து லைட் எரியாது. இது வந்து சும்மா ஒரு டிசைன் லாங்குவேஜ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் தான் உங்களுக்கு லைட் வரும். அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இதுவாக தெரில, செம்ம கிளாஸாக இருக்குது. ஏன்னா அது ஸ்கார்பியோனாலே அந்த லைட்டு தானே வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு டோ ஊக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துறாங்க. டோ ஊக்கு நல்லா செம்ம சாலிடாக இருக்குது. பேக் ப்ரெசன்ஸ். இப்போ இந்த பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த காரோட பூட் ஸ்பேஸுங்க ஸ்கார்பியோவாக இருக்கட்டும், ஸ்கார்பியோ என்ன இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சைடு ஓப்பனிங் தான் வரும். அப்படி ஓப்பன் பண்ணேன்னா சூப்பராகவே ஓப்பன் ஆகுதுல. ஸோ இங்கே வந்து ஒரு ஹேண்டிலு, அப்புறமா இந்த இடத்துல இங்கே ஒரு லாக்குமே கொடுத்துட்றாங்க. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகுது, ஓப்பன் பண்ண அன்லாக் ஆகுது. அதுவுமே நல்லாவே இருக்குது. ஸோ இதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ். இதாங்க இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் வர பூட் ஸ்பேஸு. பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 460 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து சீட் எப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அந்த 460 லிட்டர்ஸ் வரும். அதனால தான் நான் ஒரு சீட்டு ஃபோல்ட் பண்ணி ஒரு சீட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக.
இதான் காரோட பூட் ஸ்பேஸ். ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு இந்த அடியில தான் உங்களுக்கு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபோல்டபுள் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 60/40 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் டைப்ல எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகாதுங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் ஒரு கிரேட் ஆகி ஃபோல்ட் ஆகுது. ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ண முடியாது. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணலாம். ஒரு பட்டர்ஃப்ளை டைப்ல இந்த விண்டோ ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டூல் கிட்டுமே இங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏறுறதுக்கான ஸ்டெப்புங்க செமையாகவே இருக்குது. இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலுமே கொடுத்துட்றாங்க மேலே ஏறுறதுக்கு. இங்கே இல்லை, இங்கேயுமே ஒரு கிராப் ஹேண்டிலுமே கொடுத்துட்றாங்க. ஓவராலாக சூப்பராகவே இருக்குது. நான் வந்து சீட்டில் உட்காரும் போது உங்களுக்கு நான் சீட்டில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. இதாங்க இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோட கீ. உங்களுக்கு இந்த இடத்துல மகேந்திராக்கான லோகோ கொடுத்துட்றாங்க. அண்ட் இது வந்து ஃப்ளிப் கீ டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளிப் கீ டைப். ஆனால் இங்கே வந்து 2 கீழேயுமே உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்டில் அந்த லாக் அன்லாக்கான ரிமோட் கீலாம் எதுவுமே தரலை. ஆனால் உங்களுக்கு மேனுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா ஆக்சசரிஸாக நீங்கள் இந்த கீயை மாற்றிக்கலாம். 2 கீயுமே வந்து உங்களுக்கு ஃப்ளிப் கீ டைப்பில் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கொடுக்கல, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, நீங்கள் டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. இது 2002 நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 2002 எப்படி இருக்குமோ எனக்கு சிமிலராக அப்படி தான் இருக்குது. ஏன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எதுவுமே கிடையாது. இங்கேயுமே வந்து லாக்குமே கொடுத்துட்றாங்க. அண்ட் உள்ளே வந்து எனக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டன், உங்களுக்கு ஹெட்லைக்கான லெவலர்ஸ், ஃபியூவல் கேட்ச் அதுக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. இங்கே ஆட்டோமேட்டிக் ஓவர்பிஎம், நீங்கள் டாப் ஏரியா போனீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் ஓவர்பிஎம்க்கான பட்டன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். கீ வச்சு தான் நீங்கள் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே ஒரு க்ளோவுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைட் எரியுது, இருட்டில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ளோ ஃபினிஷுமே கொடுத்துட்றாங்க. இது வந்து மேனுவல் கீருங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரே வேரியன்ட். ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச்சுமே கொடுத்துறாங்க. உங்களுக்கு ப்ராப்பர் டெட் பெடலுமே இருக்குது. சூப்பர் நைஸ். அண்ட் கீழே அடியில் வந்து பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு, ஒரு ஏசி வெண்ட்டு. ஸோ இந்த டோர் ஹேண்டில்ஸ் டிரைவர் செய்கிற எல்லா டோர் ஹேண்டில்ஸுமே சரி கொஞ்சம் வந்து இவங்க வந்து மாற்றிருக்கலாம். 2024 இன்னுமே வந்து அந்த 2002 2005 அந்த டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியன்ட் நான் பற்றி பேசிட்டு இருக்கேன். பேஸ் எஸ் வேரியன்ட்ல நீங்கள் டாப் வேரியன்ட் போனீங்கன்னா கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, அது நான் சொல்லலை. இந்த வேரியன்ட்ல என்னென்ன இருக்குன்ற மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதனால லாக் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் லாக் ஆயிரும், ஓப்பன் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். அதுக்கான பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் வந்து கீயை வந்து நீங்கள் ஆக்சசரிஸாக நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் லாக்கிங் போட்டுக்கலாம். ஏன்னா சென்ட்ரல் லாக்கிங் இந்த காரில் இருக்குது. சூப்பர். எஸ், இதுதாங்க இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் பேஸ் வேரியண்ட்டோட ஸ்டியரிங் வீல். பேஸ் வேரியண்ட்ல இருந்தே இந்த லிவரை புடிச்சு பண்ணீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. பஸ் பரவாயில்ல, பேஸ் வேரியன்ட் இருந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் கொடுத்துறாங்க. டாப் வேரியன்ட்மே டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான் இருக்கு. சூப்பர். ஸ்டியரிங் வீல் வந்து எனக்கு வந்து நார்மலாக தான் இருக்கு. ஆனால் வந்து இந்த லெதர் ரேப்பிங் ஸ்டியரிங் வீல், ஸ்டியரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலான ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு ரப்பர் ஃபீல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த சொர டைப் இருக்கு. பட் ஆனால் வந்து ரொம்ப இன்னும் அப்படியே ஸ்டிஃபாக ஒரு ஹார்டாக எதுவுமே தெரியல. நல்லா ரப்பர் ஃபீலை சூப்பராக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கே உங்களுக்கு மகேந்திராக்கான நியூ மகேந்திராக்கான லோகோ வந்துடும். செயின் மவுண்டன் கண்ட்ரோல்ஸ்லாம் எதுவும் வராது. இங்கே ஃபுல்லாகவே பிளாக்ல தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பிளாக் அவுட்டில். அண்ட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹெட்லைக்கான சுவிச்சஸ் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர், அப்புறம் வைப்பருக்கான சுவிட்ச் அந்த வாஷருமே கொடுத்துட்றாங்க. இது வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே நைஸ். மற்றபடி உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக், இங்கேயுமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது. டியூல் டோன் கலர் வந்து பிளாக்கு, அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் ஃபினிஷில் வச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் 2 ஏர் பேக் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஃப்டி வைஸ் 6 ஏர் பேக்ஸ் நீங்கள் எல்லாம் வேணும்னா நீங்கள் அந்த எண்ணு தாராளமாக போய்க்கலாம். இது வந்து இதுக்கான கார் மட்டும்தான் இது, இந்த இதுக்கு. ஓகேங்களா. இப்போ நான் அப்படியே கிளஸ்டர் வந்தேன்னா, கிளஸ்டர் நான் ஆன் பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு நார்மல் அனலாக் கிளஸ்டர் தாங்க. உங்களுக்கு கிளஸ்டர் ஆன் ஆகுது, சூப்பராக இருக்குது. அவங்க ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ஓடோ மீட்டர், அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்டீவன், ஃபியூல் மீட்டர் இங்கே வந்துடுது. ஃபியூல் மீட்டர் உங்களுக்கு இங்கே ஒரு இன்ஜின் டெம்பரேச்சர் கொடுத்துட்றாங்க. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அது நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ட்ரிப் ஏ உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த கீழே அந்த நாப் இருக்குல்ல, இந்த 2 நாப் வச்சு நீங்கள் வந்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பின்னு மாற்றிக்கலாம். அண்ட் எங்கேயுமே வந்து நீங்கள் எங்கே என்ன மாற்றுறதுனா உங்களுக்கு ஓடோ மீட்டர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளஸ்டரோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்ரு, ரைட் ஹேண்ட்ஸில் ஸ்பீடோ மீட்டர் அண்ட் ஃபியூவல் கேஜ் எல்லாமே கொடுத்துறாங்க. நார்மல் அனலாக் கிளஸ்டர் தாங்க இந்த பேஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கார்பியோ பேஸ் வேரியண்ட் எஸ் மாடலோட ஏசி வெண்ட்டில் உங்களுக்கு நார்மல் ஏசி வெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து 2 ஏசி வெண்ட், இங்கே எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு செட்டுமே கிடையாதுங்க. உங்களுக்கு நார்மல் வந்து ஒரு இது அந்த என்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் செட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மேபி டாப் வேரியண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த செட்டெல்லாம் வேணும்னா நீங்கள் அங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த ஸ்கார்பியோ எண், அதுக்கு போயிடலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு இதுக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த செட்டு, ஒரு ரகட் பாய் இதுதான்.
அண்ட் உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஏசி தான், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல்லாம் கிடையாதுங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஏசி லோ ஏசி ஹைக்கான பட்டன்ஸுமே கொடுத்துறாங்க. ஏசி லோ அட்டேங்க அப்பா ஃபுல்லோ வேற லெவலில் இருக்குது. நான் வந்து லோ பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா வந்து சவுண்டு வரும்ன்றதுக்காக. இதுக்கு மேலே ஏதாவது சவுண்ட் வச்சு நான் மன்னிச்சிடுங்க, இப்போ நம்ம காட்டுறதுக்கு மட்டும் சவுண்டு வரும். ஏன்னா ஏசி ஹை போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பேசஞ்சருக்கு அந்த ஏசி வரணும்ல, அதுக்காக வந்து ஏசி லோ ஏசி ஹை 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து ஒரு கிளாசி பிளாக்ல ஒரு ஃபினிஷு, அங்கே ஸ்கார்பியோக்கான பேட்சிங் குரோமில் பிளாக் ட்ரீட்மெண்ட்ல செம்மையாக கொடுத்துருக்காங்க. குரோம் வித் பிளாக்ல சூப்பராகவே இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஒரு ஏசி வெண்ட்டுங்க கோ பேசஞ்சர் இருக்குது. கோ பேசஞ்சர் ஓவர்வியூமே நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 2002 வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்த ஸ்கார்பியோ அதோட ஃபினிஷ்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. அது இதோட பேசிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். பட் டோர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஹேண்டில்லாம் வந்து உங்களுக்கு சிமிலராக எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான், நார்மலான க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடு சன்ஷேடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் வித் லைட் எதுவுமே இல்லை. டிமிங் IRBM தான் வந்து நார்மல் டிமிங் IRBM தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எதுவுமே தரலங்க. உங்களுக்கு டாப் ரீட் போனீங்கன்னா மேபி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். அது போல் லைட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்கப்பா. செகண்ட் ரோ அண்டு டிரைவர் ஃபர்ஸ்ட் ரோ ரெண்டுத்துக்குமே லைட் வந்து காமனாக இங்கே கொடுத்துட்றாங்க. கோ பேசஞ்சர் சன்சைடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் இருக்குது, பட் லைட் ப்ரொவிஷன் இல்லை. அண்ட் கோ பேசஞ்சரில் உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் வித் ஃபிக்ஸ்டு ஹூக்கு தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. சூப்பராகவே இருக்குது. எனக்கு இந்த கிடைக்கிற வியூ இருக்குது அப்பா. அண்ட் XUV 700 இருக்குது, அதோட ரிஃப்ளெக்டர் அளவுக்கு இருக்குங்க அதோட வியூ. இங்கேருந்து பாருங்கள், இப்படி புட்டிச்சிட்டு இப்படி ஓட்டினா எப்படி கெத்தா இல்லை ஸ்கார்பியோ கிளாசிக். கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கிங் ஆசா லைட்டு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல ஓகே ஃபைன். இங்கே ஸ்டோரேஜ்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட், நாங்கள் ஃபோன் வச்சுக்கிறதுக்கான சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஃபோனை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வைக்க முடியும், எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக தான் வைக்க முடியும், இந்த மாதிரி வைக்க முடியாது. அண்ட் இதான் இந்த காரோட கியர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரே வேரியண்டா டீசல் மேனுவல் கியர் மட்டும்தான் இருக்குது, வேறு ஆப்ஷனே கிடையாது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர். ரிவர்ஸ் வந்து இந்த கீழே இருக்க நாப் இருக்குல்ல, ஸோ இந்த நாபை தூக்கி ஓகே இருங்க, இந்த கீழே இருக்க நாப் இருக்கா, ஸோ இந்த நாபை தூக்கி ஃபர்ஸ்ட் கியர் போகிற மாதிரி போட்டு தான் உங்களுக்கு ரிவர்ஸ் வரும். எனக்கு சென்சார்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகுது, என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா இந்த கால ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ஓகே, அதே மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கீருங்க. அப்புறம் இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜுமே கொடுத்துட்றாங்க. அது ஒரு ரப்பரி ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் வச்சுன்னா எனக்கு வலிக்கிட்டுலாம் போகாது. அப்புறமா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்குங்க. அப்புறம் பவர் விண்டோஸ் சுவிச்சஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்தது. பேஸ் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க, சூப்பர். அப்புறமா வந்து விண்டோ லாக்குமே கொடுத்துட்றாங்க இந்த பேஸ் வேரியண்ட்லேயே, சூப்பராகவே இருக்குது. அப்புறம் இங்கே சின்ன ஸ்டோரேஜுங்க. இங்கே பவர் விண்டோ வந்ததுனால இந்த ஸ்டோரேஜ் வந்து சின்னதாக கொடுத்துட்டாங்க. ஹேண்ட் பிரேக் நான் சொல்லியிருப்பேன், ஆர்ம் ரெஸ்ட்லாம் எதுவுமே வரல. இஸ் ஃபைன், சூப்பராகவே இருக்குது. வந்து லெதர் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து ரெக்ஸன் தான் ஃபுல்லாக. இந்த பேஸ் வேரியண்டால உங்களுக்கு ரெக்ஸன் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே ஒரு சீட் கவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஏர் பேக்குமே கிடையாது உங்களுக்கு சீட்டில், எல்லாமே ரெக்ஸன் தான். பார்க்குறதுக்கு லெதர் மாதிரி தெரியும் அந்த டாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் அது வந்து ரெக்ஸின் சீட் தான் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்ஃபர்ட்லாம் சூப்பராகவே இருக்குது. கிளாசிக் பேஸ் வேரியண்ட்டோட டிரைவர் சீட்டில் வந்து நமக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். டிரைவர் சீட் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு அப்புறமா ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து இந்த பேஸ் வேரியண்ட்டில் வராது. உங்களுக்கு ரெக்லைன் ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் ஆமாம், ரெக்லைன் ஆங்கிள் இருக்குது. அது வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஸ்பேஸ் சூப்பராகவே இருக்குது டிரைவர் சீட்லேயே எனக்கு ஓட்டுறதுக்கு. நான் வீடியோக்காக நல்லா ஃப்ரண்ட்டில் தள்ளி உட்காந்துருக்கேன். என்னோட நார்மல் டிரைவிங் பொசிஷன் வந்து இதுதான். ஸோ டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு நான் வந்தேன்னா எனக்கு வந்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக் பே உங்களுக்கு வந்து 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துடும். அப்புறமா அதெல்லாம் யூஸ்வலாக வர ஃபீச்சர் தான். உங்களுக்கு நார்மலான அந்த பேஸ் வேரியண்ட்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காது. நம்ம பேக் சீட் போய்ட்டு அந்த கம்ஃபர்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே, இந்த காரில் ஏறுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். பேஸ் வேரியண்ட்ல நான் சொல்கிறேன், ஏன்னா ஃபுட் ரெஸ்ட்டே கிடையாது இந்த காரில். நான் இப்படி பிடிச்சிட்டு இப்படி போயிட்டு இப்படி உட்காடுற மாதிரியுமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்டர் பீப்புள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஃபுட்ரெஸ் ஆக்சசரிஸாக போட்டுக்கலாம். அது வந்து இது பேஸ் வேரியண்ட்னாலும் உங்களுக்கு ஃபுட்ரெஸ் கிடையாது. ஆனால் உட்காந்தன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் கம்ஃபர்ட், வேற லெவலு. யூயோ, தேர்ட் பேசஞ்சருமே வந்து தாராளமாக உட்காரலாம். உங்களுக்கு 4 பேனல் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, நல்லா ப்ராடாக இருக்குது விருத்து. அதனால் என்ன உடம்புக்கு 3 பேர் உட்காரலாம், 3 பேர் தாராளமாக உட்காரலாம். நான் இங்கே உட்காந்து காட்டுற பாருங்க, இது கிட்டத்தட்ட என் டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு இருக்கா. அண்டர்டே சப்போர்ட்டை பாருங்க, இத்திரூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தீங்கன்னா 100%ஆக இருக்கும். இப்போ எனக்கு நான் 99% சொல்லிடுவேன்.
ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் செம்மையாக இருக்குது. ஸ்கார்பியோ சொல்லவா வேணும், சூப்பராக இருக்குது. என்னன்னா அண்டு நீர் ரூமே சூப்பராக இருக்குது. ஹெட்ரூம்லாம் சொல்லவே தேவை, நிறையாவே இருக்குது. எனக்கு ஹெட்ரூம் நிறையாவே கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் இங்கே கொடுத்துட்றாங்க வித் ஃபிக்ஸ்டு ஊக்கு, ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டில்ஸ். ரெண்டு சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க, ரெண்டு சைடுமே ஃபிக்ஸ்டு ஊக்கு தான் கொடுத்துட்றாங்க. ஸோ டிரைவர் சீட்டில் வந்து உங்களுக்கு மொபைல் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன மொபைல் போகும், இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த நோக்கியா 1100 ஒரு ஃபோன் வரும்ல, அது வேணால் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற மொபைல் அதுக்குள்ளே போகாதுங்க. ஸோ சின்ன மொபைல் ஹோல்டரும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு மொபைல் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல, நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது மொபைல் ஹோல்டர்னு அவங்க பேர் வைக்கிறாங்க, நம்ம என்னென்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ரியர் பேசஞ்சருக்கு இந்த பேஸ் வேரியன்ட் எஸ் வேரியன்ட்லேயே உங்களுக்கு ஏசி வெண்ட் கொடுத்துறாங்க. அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபேன் ஸ்பீருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துறாங்க, விச் இஸ் நைஸ், சூப்பர்னு சொல்லணும். அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில் கன்ஃபார்மாக வேணுங்க. ரியர் பேசஞ்சருக்குலாம் ஏசி வெண்ட்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரப்பரி ஃபீலில் தான் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கப் ஹோல்டர்ஸும் வச்சுக்கலாம், இல்லை ஃபோன் வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜும் வச்சுக்கலாம். ஏன்னா சார்ஜிங் சாக்கெட்லாம் எதுவுமே தரல உங்களுக்கு. அண்ட் இந்த ஃபினிஷ் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் தாங்க. பட் ஆனால் S11 டாப் வேரியன்ட்லேயே உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் எதுவுமே கொடுக்கல. அண்ட் நான் படுறதுட்டு பேஸ் வேரியன்ட் எஸ். ஸோ S11லேயே இல்லை, எஸ்ல கன்ஃபார்மாக இல்லை. அண்ட் அதே மாதிரி இது ஏன் இப்படி டம்மியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கார்பியோல இருந்ததுன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ நான் பண்ணுறதுல வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போடலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலங்க. அதுக்கான அமௌண்ட் கொடுத்துறாங்க. நீங்கள் வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் போகலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மற்றபடி இதோட டேஷ்போர்ட் வியூ ஃப்ரம் செகண்ட் ரோ எவ்வளோ மேசிவாக சூப்பராக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டே பார்க்குறதுக்கு நல்லா ரெஜிடாக ரகடாக இருக்குது. இதோட டேஷ்போர்ட் வியூ வேற லெவலுங்க. அதான் ஸ்கார்பியோ கிளாசிக், தி கிளாசிக், தி கிளாசிக், ஆல்வேஸ் தி கிளாசிக், தி கிளாசிக் ஸ்கார்பியோ. இதற்கு ஒரு ஒயிட் எல்லோ கலர் லைட்டுமே கொடுத்துட்றாங்க. அது சென்டராக வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் அந்த வந்து டிரைவர் சைடுக்கும் செகண்ட் ரோக்கும் சென்டராக கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் சென்டராக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் லைட்டு. ஓகே, விச் இஸ் ஃபைன். அது பேக் சீட்டில் உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. 3வது பேசஞ்சருக்கு ஹெட்ரஸ் கிடைக்கல, ஆனாலும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் இதுலலாம் 3 பேர் 4 பேர் அங்கே ஒரு 2 பேர்லாம் உட்காந்து போவாங்க. அண்ட் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் எல்லாம் உங்களுக்கு 2 சீட் பெல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு தேர்ட் பேசஞ்சருக்கான சீட் பெல்ட்டுமே இல்லை, சைல்டு சீட்டுமே வந்து மவுண்ட்டுமே இந்த காரில் வந்து கிடையாது. சரி, இப்போ நம்ம தேர்ட் ரோவில் போய் பார்ப்போம். தேர்ட் ரோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த காரில் வந்து உங்களுக்கு சேஃப்டி வேணும், எனக்கு வந்து டெக்கியான ஃபீச்சர்ஸ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு சீட் மவுண்ட் இதெல்லாம் வேணும்னா அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கார் வந்து இது கிடையாது. நான் ஏற்கனவே முதலே சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் சேஃப்டி வைஸ் வேணும்னா இது ஒரு என் வேரியன்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஸ்கார்பியோ என்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன், இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 5 ஸ்டார் இந்த ரேட்டிங்கு, சைல்டு சீட் மவுண்ட்டு, உங்களுக்கு அந்த டெக்கியான ஃபீச்சர் 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டெக்கியான ஃபீச்சர் வேணும், நீங்கள் அந்த கார் போய்க்கலாம். அதில் வந்து அந்த ஸ்கார்பியோ எப்படி இருக்குமோ அதே டிசைன் தான் வந்து இந்த கிளாசிக்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு சேஃப்டி ரேட்டிங்லாம் எதுவுமே கிடையாது இந்த காரில். இட்ஸ் மென் ஃபார் கிளாசிக் பையர்ஸ் ஒன்லி. தேர்ட் ரோ பிரேக்கர் பார்ப்போம் வாங்க. உட்காரது எல்லாமே செம ஃபன்னாக இருக்கும். ஏன்னா இதில் ஏறுறதுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு டாப் ஏரியும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏறி பின்ன உட்காந்தேன்னா ஓமை காட் நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டாக சூப்பராக தான் இருக்கு. பட் ஆனால் சீட் வந்து ரொம்ப லோவாக இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பொலேரோ பண்ணேன், அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்க. பொலேரோ நியோ அதில் வந்து கொஞ்சம் சீட் ஹைட்டாக இருக்கும். பட் ஆனால் இது சீட் ரொம்ப லோவாக இருக்கு. இதுவுமே நான் வந்து இந்த சீட்டு கேமராவில் தெரியாது, பட் இருந்தாலும் நான் போடுறேன். 2 பேர் உட்காந்துனா கொஞ்சம் அப்படி இப்படி கால் அட்ஜஸ்ட் பண்ணி மாதிரி தான் உட்காரணும். பட் ஆனால் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு இங்கே பவுச்லாம் எதுவுமே தரல, இங்கே ஒரு ஏர் வெண்ட்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு லைட்டு கொடுத்துட்றாங்க, இந்த இடத்துல ஒரு லைட்டு கொடுத்துறாங்க. கிராப் ஹேண்டில்ஸ் இதை பிடிச்சா நீங்கள் மேலே ஏறணும். வேற எந்த இடத்துலையுமே கிராப் ஹேண்டில்ஸ் எதுவுமே கொடுக்கலை. நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடும். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. பட் சின்ன ரைட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கலாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் இறங்கிட்டு செம்ம சாலிடாக இருக்குது இந்த ஸ்கார்பியோ கிளாசிக். ஸ்கார்பியோ கிளாசிக்கோட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. எவரெஸ்ட் ஒயிட்டு, அப்புறம் ரெட் ரேஞ்சு, அப்புறம் கேலக்ஸி கிரே, அப்புறம் ஸ்ட்ரென்த் பிளாக்கு, மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒயிட்டு, கிரே, ரெட்டு, பிளாக், மொத்தம் 4 கலர் இருக்குது. நான் பண்ணுறது தான் எவரெஸ்ட் ஒயிட். அவங்க பேர் எப்படி வச்சுருக்காங்க, எவரெஸ்ட் ஒயிட்டுங்க. ஓகே, ஸ்கார்பியோ கிளாசிக் பேஸ் வேரியண்ட்டு. அதான் நான் சொன்ன மாதிரி முதல் முறையாக பேஸ் வேரியன்ட் போடுறேன். முதல்ல கிளாசிக் எனக்கு பேஸ் வேரியன்ட் கிடச்சிருக்கு. ஸோ சூப்பர். இந்த கார் எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டெக்கி ஃபீச்சர்ஸ் வேணும், சேஃப்டி வைஸ் வேணும், எனக்கு அந்த டெக்கியான ஃபீச்சர்ஸ் வேணும்னா அதோ தெரியுது பார்த்தீங்களா,
கிரீன் கலர்ல ஸ்கார்பியோ என் நீங்க அதுக்கு போயிடலாம். அண்ட் அப்படியே நீங்க இங்க வந்து இது வந்து இந்த மாதிரி ரகட் பாய்ஸ் அந்த மாதிரி காரு எனக்கு கெத்தா ரோட்ல போகும்போது நான் சிங்கம் மாதிரி போகணும்னா இந்த கார், அதுவுமே ஒரு சிங்கம் தான், இதுவும் சிங்கம் தான். இது முதல் சிங்கம், அந்த ரெண்டாவது சிங்கம், இந்த செம்ப தூக்கி காட்டுவாங்களே லைன் கிங்ல அந்த மாதிரி அது. ஸோ இந்த தாங்க ஸ்கார்பியோ கிளாசிக். இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் இதை வந்து ஸ்டாப் பண்ணாம, நான் என்ன நினைச்சேன்னா அந்த ஸ்கார்பியோ என்ன வந்ததுக்கு அப்புறம் இந்த நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இது கிளாசிக்னு சொல்லி பேரை மாத்தி உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேற லெவல் இருக்கு. இந்த கார் எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போற பேஸ் வேறு ஏதாவது கார் வேணும்னா அதுவும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் போற ட்ரை பண்றேன். வேற ஒரு கார் வீலில் பார்ப்போம். பாய்.